ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே பேரிச்சம்பழம் மரம் பூ வந்துருந்தது காட்டுனால இப்போ காய் வந்துருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய் வந்துருக்கு. அதை எதப்பா காட்ட போகிறேன். வாங்க இப்போ எங்கள் ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குறேன். அதே எங்களோட பில்டிங் இந்த எங்கள் ரூமு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ நான் அந்த மரத்தை காட்டுறேன். காய் பாருங்கள், இவ்வளோ கொத்தோட கீழே தரையில் பறகுது. வாங்க வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பேரிச்சம்பழம் காய் பாருங்கள். அன்றைக்கி முன்னாடி பூவாக இருந்துச்சுல்ல, இன்றைக்கி காய் பாருங்கள். இப்படி கொத்த கீழே வந்து விழுந்து கிடக்கு பாருங்கள் தரையோட. நீங்களே பாருங்கள் மரம் எவ்வளோ பெரிய ஹைட்டுன்னு பாருங்கள். இதுதான் ஹைட்டே மரமே. இப்படி கீழே கிடக்கு பாருங்கள் காய் கொத்து கொத்தா. அன்றைக்கி பூ பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பாருங்கள் காய். இதான் எல்லாம் பேரிச்சம்பழம் காய். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பிறந்த குழந்தை கூட படுத்துக்கிட்டே பறிக்கலாம், அந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் காய். மண் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள். இதுதான் இந்த மரம் தெரியுதா? இதான் பேரிச்சம்பழம் மரம். அடுத்து இது ஒரு மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய் பாருங்கள். இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும் காய் கொஞ்சம் பெருசாக பறிக்கிற அளவுக்கு வர்றதுக்கு. இப்படி தான் இருக்கும் பேரிச்சம்பழம் மரம் இங்கே சவுதியில். நீங்களே பாருங்கள். இது ஒரு கம்பெனி வெளியில் வச்சுருக்காங்க. அதுதான் அடுத்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாதம் முடிஞ்சு ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், காய் அப்படியே செங்காய் நிறைய இருக்கும். அவ்வளோ காய் இருக்கும், நிறைய பறிக்க முடியாது. அப்படி இருக்கும் பாருங்கள். நீங்களே பாருங்கள். இதுதான் பேரிச்சம்பழம் மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி.